சிவராஜ் சித்த வைத்தியசாலை திருப்பத்தூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 7448811500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பாண்டே பார்வையாக தனியாக நம்ம பார்க்குறோம். அதற்கான காரணம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மறைத்து வெளியிடாத ஒரு தகவல். நம்ம சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. அது தீர்ப்பு கொடுத்தது 23ஆம் தேதி, இந்த வருஷம் இந்த மாதம் 23ஆம் தேதி. ஆனால் இப்போ வரைக்கும் அது ஒரு பெட்டி செய்தியாக குட்டி செய்தியாக ஊடகங்களில் போயிடுச்சே தவிர அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படவே இல்லை. அது வழக்கம் போல் அறநிலைத்துறை சார்ந்தது. அதில் நீதியரசர்கள் அனிதா சுமந்த் அண்ட் குமரப்பன் 91 பக்கம் ஆவணங்களோடு ஆதாரங்களோடு இருதரப்பு வாதங்களோடு தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஏவிபி பிரபு, வெங்கடேஷ் சௌரிராஜன் தொடர்ந்த வழக்கு, எம்ஆர் வெங்கடேசன், அருண் சுவாமிநாதன், வாதிராஜ் அனிருத் அப்படிங்கிறவங்களாம் வாதாடிருக்காங்க. அந்த பக்கம் அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஜெனரலே நேரடியாக வாதாடிருக்கார். அதற்கான காரணம் என்ன? அடிப்படையாக பார்த்திங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினரும் உரிமை கொண்டாடி இருக்கக்கூடிய மதுரை கள்ளழகர் கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு 92 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு அப்புறம் என்ன காரணத்தினாலும் 40 கோடி ரூபா அப்படின்னு ரிவைஸ்டு பட்ஜெட்டாக மாற்றப்பட்ட ஒரு கட்டடங்களுக்கான பெருந்திட்ட வளாகங்கள்லாம் போட்டு அதில் பாத்ரூம் கட்டுறேன், குடியிருப்பு கட்டுறேன், ரெஸ்டாரண்ட் கட்டுறேன், வர சாப்பிட்றவங்களுக்கு போகிறவங்களாம் கட்டுறேன், இந்த மாதிரி டாய்லெட் கட்டுறேன், நம்மலாம் கட்டி போட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான வழக்கு தான் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதில் வழக்கம் போல் உயர்நீதிமன்றம் அறநிலைத்துறை எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறது, தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது, சட்டம் விதிகளை மீறி கொண்டிருக்கிறது, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசில் இருக்கக்கூடிய அறநிலையத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் விதிகளையும் எப்படி அலட்சியமாக கையாண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உச்சநீதிமன்ற உத்தரவுகளையும் உயர்நீதிமன்றங்களுடைய உத்தரவுகளையும் மேற்கோள் காட்டி தொடர்ந்து அறநிலையத்துறை இப்படி செயல்பட்டு இருக்குங்கிறத சொல்லி காட்டியிருக்காங்க. இந்த கோவில் வழக்கை பொறுத்தளவுக்கு உடனடியாக வேறு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஜென்ரலாகவே நம்ம பார்க்க வேண்டிய பல விஷயங்கள், அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் இந்த தீர்ப்பில் இருக்குங்கிற பார்க்குறோம். அந்த நீதியரசர்கள் குறிப்பிட்றாங்க, இட் இஸ் ஒன்லி ஃபார் த ட்ரஸ்டீஸ் ஆஃப் த டெம்பிள் டு ப்ரொப்போஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் த டெம்பிள். நமக்கு முதல்ல எடுத்தரப்பில் என்ன கேள்வி வந்துடும், என்னங்க ஏதோ 92 கோடியோ 40 கோடியோ ஒரு பட்ஜெட்டில் அரசாங்கம் அங்கே வளர்ச்சி திட்டங்கள் பெருந்திட்டங்கள்லாம் செஞ்சால் நல்லது தானங்க அப்படிங்கிற முதல் கேள்வி. அப்போ தான் நமக்கு பதில் உயர்நீதிமன்ற அரசர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இதை அரசாங்கம் முடிவெடுக்கக்கூடாது, அந்தந்த கோவில்கள், அதாவது அந்தந்த கோவில்கள் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் தான் முடிவெடுக்கணும். இது சட்டம் திட்டம் விதி, இதுதான் நடைமுறை, இதுதான் பண்ணணும். அரசாங்கங்கள் அறிவித்து வரக்கூடியதில் கோவில்ங்கிறது தனி சமாச்சாரம். அது அரசாங்கத்துக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு கமிஷனர் தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் அப்படிங்கிறனால நாங்கள்லாம் கொண்டு வந்துக்கிடுவோங்கிற சமாச்சாரம் கிடையாது. அது நம்ம அரசமைப்புக்கே விரோதமானது அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்க்குறோம். அரசமைப்பின் 25 மற்றும் 26 பிரிவுகள் மத சுதந்திரம் பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அதில் தான் வரக்கூடிய விஷயங்கள் தான் அந்த கோவில்கள் எல்லாமே. அதில் அரசாங்கத்துக்கு வேலை கிடையாது, அதில் அறங்காவலர்கள் மட்டும்தான் அது செய்ய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீதியரசர்கள் மீண்டும் ஒரு முறை 1008வது முறை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்து மத நம்பிக்கையின்படி அந்த மாதிரி 1008வது முறையாக அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அந்த கோயில்களுடைய நிலைமை பற்றி, அதாவது குறிப்பாக கள்ளழகர் கோயில் பற்றி சொல்கிறாங்க. The financials reveal clearly that there is no proper methodology in the allocation of expenditure. எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது என்பது பற்றிய தெளிவான ஒரு வரைமுறையே இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கோயிலுடைய கணக்கு வழக்குகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னு அந்த கள்ளழகர் கோயிலில் நடக்கக்கூடிய நிதி குளறுபடிகள் பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. The budgets have not been prepared properly. ஒரு திட்டம், அதற்கான நிதி ஒதுக்கீடுன அந்த நிதி ஒதுக்கீடே முறைப்படி நடக்கவில்லை. There is no proper or transparent procedure followed. வெளிப்படையான தெளிவான ஒரு நடைமுறையே ஃபாலோ பண்ணப்பட கடைபிடிக்கப்படவில்லை. In the sanction approval of the same and the deployment of the funds is not in the manner stipulated under the statute or the rules.
அரசாங்கம் சொன்ன விதிமுடியோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படியோ இந்த நிதி ஒதுக்கீடு உட்பட எதுவுமே அதிகார பதவி உட்பட நிதி ஒதுக்கீடு எதுவுமே சட்டப்படியே நடக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே ஒரு குளறுபடி ஒரு முறைகேடுக்கு ஒரு 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 குற்றச்சாட்டு ஒன்று வேணுமா? அதுவும் நீதிமன்றம் இருதரப்பு நியாயங்களை கேட்ட பிறகு சொல்லுது அப்படின்னா அறநிலைத்துறை இனிமேலாவது விழிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தேர் ஆர் நோ டாக்குமெண்ட்ஸ் அவைலபிள் இன் த பப்ளிக் டொமைன் to indicate that an audit has been conducted for the last 3 financial years. அந்த கள்ளழகர் கோயிலில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு ஆடிட் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே கண்ணில் தென்படலை, எந்த பப்ளிக் டொமைன்லையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையுமே வருமானம் வரக்கூடிய ஆண்டுதோறும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய எல்லா கோயில்களையுமே ஆடிட்டிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜே அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த அறநிலைத்துறை அரசாங்கம் தமிழ்நாடு அரசு கோவில்களிலிருந்து நிதியை எடுத்துக்கொள்கிறது ஒரு காரணத்திற்காக. அந்த ஒரு வேலைக்காக சம்பளம் வாங்குறது கோயிலுக்கு வாங்கக்கூடாதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த வேலையையும் பார்க்காம அந்த காசை மட்டும் எடுத்துக்கிறது அறநிலைத்துறை செய்கிறது. இதை உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது. There has been no board constituted for 13 years and it is only in 2023 that a board was put in place. கடந்த 13 ஆண்டுகளாக அறநிலைத்துறையில் அறங்காவலர் அப்படின்னே ஒருத்தர் அந்த கள்ளழகர் கோயிலில் இல்லை. 2023 தான் அறங்காவலர் குழுன்னே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 13 வருஷமாக அறங்காவலர் குழுவே இல்லாமல் அவர்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை போட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே ஃபிட் பர்சன் போட்டு தக்கார் அப்படின்னு போட்டு அவர்களே அதாவது கண்காணிக்க வேண்டிய ஆளே ஓனராக உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறத அறநிலைத்துறை கள்ளழகர் கோயிலும் செய்திருக்கிறது அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டிருக்கிறது. To have such a temple managed by a fit person and an executive officer is a travesty of the scheme of the act. இது இந்த மாதிரி ஒரு 13 வருஷமாக ஒரு அதிகாரி அறங்காவலர்களே போடாமல் அதிகாரிகளை வச்சுட்டு அவர்களே தக்கார வச்சுட்டு கோவிலை நிர்வகிப்பது என்பது இந்த விதிமுறைகளை சட்டத்தை கேலி செய்வதற்கு சமம். யார் கேலி செய்கிறாங்க? அறநிலைத்துறை சட்டத்தையே கேலி செய்வதற்கு சமம் என்று உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக the very procedure followed by the department by interchanging the appointments contrary to what is statutorily provided amounts to gross violation of the provisions of the act. இது மாதிரி அதிகாரத்தை யாருக்கு? அறங்காவலர் குழுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கும் ஃபிட் பர்சனுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே ஃபிட் பர்சனாக இருப்பார் அப்படிங்கிறதையும் மாற்றி இது மாதிரி அதிகாரங்களை மாற்றி இருப்பது விதிமுறைகளுக்கு முற்றிலும் முரணானது அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. The state has no role, the அரசாங்கம் has no role in envisioning such projects. இந்த மாதிரி கோவில்களுக்கான திட்டங்களை வகுப்பதில் அரசாங்கங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அறநிலைத்துறையுடைய கொள்கை விளக்க குறிப்பு, மானிய கோரிக்கை, அது இதுன்னு சட்டமன்றத்தில் சொல்லி அரசாங்கம் முடிவெடுத்து சொல்கிறாங்களே. உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லியிருக்கிறது. The state has no role in envisioning such projects in the respect of temples without reference to the trustees. அறங்காவலர்கள் இல்லாமல் இப்படி செயல்படுவதற்கு அரசாங்கத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. It is not for the state to make grandiose announcements relating to the deployment of temple funds. கோவில் நிதி அறநிலைத்துறை நிதியே இல்லை, அரசாங்கத்தின் நிதியே இல்லை, கோவில் நிதி. அறநிலைத்துறைக்குன்னு ஒரு தனி நிதி கிடையாதுங்கிற புரிஞ்சுக்கணும். கோவில்கள்லேருந்து கைப்பற்றப்பட்டது தான் இந்த ஆணையர்களுக்கான நிதி அப்படின்னு போட்டே வச்சுருக்குதுங்கிற பார்க்குறோம். அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்வதில்லைங்கிறத பார்த்துக்கிறோம். ஸோ இந்த டெம்பிள் ஃபண்டை எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கிறதுல அரசாங்கத்துக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாதுங்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறது நீதியரசர்கள். தே ஹேவ் நோ பிஸ்னஸ் டு டெப்ளாய் டெம்பிள் ஃபண்ட்ஸ் யூனிலேட்டரலி. யாரையும் கலந்தாலோசிக்காமல், அதாவது அறங்காவலர் இல்லாமல் கோவில் காசை நான் எப்படினாலும் செயல்வழிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஹேவ் நோ பிஸ்னஸ், அவர்களுக்கு அங்கே வேலையே கிடையாதுன்னு நீதியரசர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. த டிபார்ட்மெண்ட், எது? அறநிலைத்துறை, has envisioned the temple as a project. ஆனால் அறநிலைத்துறை என்பது கோவிலை திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாகத்தான் பார்த்திருக்கிறது தவிர கோவிலா பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் நீதிமன்றம் விளாசி இருக்கிறது. Only the board of trustees that may consider such suggestions take a decision. இதை மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணணும், முடிவெடுக்கணும்னு அது போர்ட் ஆஃப் ட்ரஸ்டின்னு சொல்லப்படக்கூடிய அறங்காவலர் குழு தான் முடிவெடுக்கணுமே தவிர அண்ணன் சேகர் பாபுவோ அறநிலைத்துறையோ கமிஷனரோ அல்ல என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்குது. த என்டைரிட்டி ஆஃப் த ஃபண்ட்ஸ், receipts and surplus both current and accumulated vest in the deity. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நிதி அது இந்த ஆண்டு உள்ளதோ
வருமானமோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அக்யூமுலேட்டட் நிதியோ சர்ப்ளஸோ கூடுதல் நிதியோ எந்த நிதியாக இருந்தாலும் அது அந்த கோவிலுடைய சாமிக்கு சொந்தமானது. அம்மனுக்கோ பெருமாளுக்கோ சிவனுக்கோ முருகனுக்கோ பிள்ளையாருக்கோ அவர்களுக்கு சொந்தமான அதை முதல்ல அந்த என்டையரிட்டி ஆஃப் த ஃபண்ட்ஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் போத் கரண்ட் அண்ட் அக்யூமுலேட்டட் வெஸ்ட் இன் த டெய்டி. அந்த டெய்டி அந்த கோவிலுடைய தெய்வத்திற்கு தான் சொந்தமானது. அது அறநிலைத்துறைக்கு சொந்தமானது அல்ல, அறங்காவலர் குழுக்கு சொந்தமானது அல்ல, ஆணையருக்கு சொந்தமானதல்ல, அமைச்சருக்கு சொந்தமாக இருக்கவே முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன் திஸ் கேஸ் we find no reference to the expenditure under the iconic project in the budget for the relevant years. கடந்த பல ஆண்டுகளில் இந்த ஐகானிக் ப்ராஜெக்ட்னு சொன்னீங்களே, அந்த திட்டத்துக்கு இதற்கு முன்னாடி எப்பயாவது நிதி ஒதுக்கீடு ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களான்னா அப்படி எங்கேயுமே நடக்கலை. இங்கே கோயிலுடைய நிதியிலேருந்து the utilization of funds under the impugned GO and the proceedings thus constitutes இல்லீகல் அப்ரோப்ரியேஷன் அண்ட் டைவர்ஷன். அதனால் எந்த விதமான திட்டமிடலும் இல்லை, அங்கே அறங்காவலர் குழு இல்லை, அவர்கள்ட்ட ஒப்புதல் வாங்கலை, அரசாங்கம் அறிவிச்சிருக்குது, அரசாங்கத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. அதனால் இந்த மாதிரியான நிதி ஒதுக்கீடு என்பது சட்டவிரோதமானது. சட்டவிரோதமான எடுத்துக்கிறது சட்டவிரோதமான டைவர்ஷனுக்கும் பொருந்தும் அப்படின்னு இந்த அரசாங்கத்தின் அறநிலையத்துறையின் செயல்பாடே சட்டவிரோதமானது என்று கண்டுபிடித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். The budgeting is incomplete and incorrect and substantial funds have been spent even without approval. அந்த 40 கோடி ரூபாய் நிதி கூட ஒரு இன்கம்ப்ளீட்டான முழுமையற்ற தவறான எந்த விதமான ஒரு முறையும் இல்லாமல் அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, செலவழிச்சிருக்காங்க. அப்ரூவல் கூட வாங்கலை. எப்படி யோசிச்சு பாருங்கள், எந்த அப்ரூவலும் இல்லாமல் நிதியை செலவழிச்சிருக்காங்கிற முறைகேடா இல்லையா அப்படிங்கிற நம்ம மனசாட்சி பொதுவாக யோசிக்கணும். நீதிமன்றம் அதை குட்டி காட்டியிருக்கிறது. There is nothing in the budget to even indicate that the authorities are aware of the rules in this regard. இந்த பட்ஜெட் நிதி ஒதுக்குனதில் அதிகாரிகளுக்கு இந்த விதிமுறை தெரியுமான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. அது மூலம் என்ன தெரிகிறது, நீதியரசர் சொல்கிறார்கள், the approach is casual and careless. அலட்சியமாகவும் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு தோரணையிலும் தான் அந்த அதிகாரிகளுடைய அப்ரோச், அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய செயல்பாடு இருந்திருக்குங்கிறத நீதிமன்றம் விமர்சித்திருக்கிறது. It is a matter of great concern that the accumulated surpluses have been reduced from the sum of. இது மிகப்பெரிய கவலை அளிக்கிறது. எது கோவிலில் மதுரையில் கள்ளழகர் கோவிலில் இருந்த நிதி, முதலீட்டு நிதி 107 கோடி ரூபா, அதாவது 107 கோடியே 60,75,395 கோடி ரூபாய். இது கள்ளழகர் கோயிலோட நிதி. அது 2023 இருந்துச்சு, 107 கோடி 60 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. டக்குன்னு அது என்ன ஆயிடுச்சு, 2024 ஒரே வருஷத்தில் 62 கோடி ரூபாய் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 45 கோடி ரூபா டக்குன்னு காணாமல் போயிடுச்சுங்கிறத பார்க்குறோம். The reduction represents expenditures incurred without budgeting for the same. இந்த 45 கோடி ரூபா ஒரு வருஷத்தில் காணாமல் போனது எதை காட்டுதுன்னு, எந்த விதமான பட்ஜெட் திட்டமும் இல்லாமல் செலவழிச்சிட்டாங்கன்னு காட்டுது. அண்ட் இஸ் வித்தவுட் த சாங்ஷன் ஆர் த அத்தாரிட்டி ஆஃப் த லா. அது ஒதுக்கீடும் இல்லாமல் அரசாங்கத்துடைய சட்டத்துடைய பங்களிப்பும் இல்லாமல் செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதுன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. இட் இஸ் எ கிரைம் அகெயின்ஸ்ட் த டைட்டி. உயர்நீதிமன்றம் சொல்கிறது, இட் இஸ் எ கிரைம் அகெயின்ஸ்ட் த டைட்டி. இது இந்த தெய்வத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு குற்றம், தெய்வத்துக்கு எதிரான குற்றம். தெய்வ குற்றம் இல்லை, சட்டத்துக்கு கிரைம் அகெயின்ஸ்ட் டைட்டி அப்படின்னா தெய்வ குத்தம்ப்பா, தெய்வ குத்தம் தானேப்பா, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை, நம்ம தான் பகுத்தறிவாளர்களாச்சே, கடவுள் மறுப்பாளர்களாச்சே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படி இல்லை. இட் இஸ் எ கிரைம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீதிமன்றம் சுட்டி காட்டுகிறது. அண்ட் எ கிளியர் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஃபென்ஸ் ஈட்டிங் த கிராப்ஸ். நம்ம வேலியே பயிரை மேய்துன்னு சொல்லுவோமே, இந்த 106 கோடி ரூபாயிலேருந்து 42 கோடி ரூபா குறைஞ்சி இந்த 65 கோடி ரூபாய் குறைஞ்சி இந்த 45 கோடி ரூபாய் இடையில காணாமல் போனதுங்கிறது இதுதாங்க ஒரு கிரைமு, இதுதாங்க வேலியே பயிரை மேயறதுக்கான நல்ல உதாரணம் அப்படின்னு நீதியரசர்கள் கடுமையாக விமர்சித்திருக்காங்க. An executive officer is to be brought in only when there is an emphasis created in the management of the temple or some other circumstance necessitating quick intervention by the authorities. நீங்கள் ஈவோங்கிறத எப்போங்க போடலாம், எல்லா கோயிலையும் ஈவோன்னு அவங்க உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ அவங்க கோயில் மாதிரி, அவங்க கோயிலுடைய ஓனர் மாதிரி அறநிலையத்துறையுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டு கோயிலோட ரெப்ரசன்டேட்டிவாக இல்லாமல் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக உயர்நீதிமன்றம் சொல்கிறது. ஈவோங்கிறத எப்போங்க வரணும்,
ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அறங்காவலர் குழுவே இல்லாமல் போனால் தான் ஈஓக்கு அங்கே வேலையே கிடையாது. ஈஓவை தக்காராக இருக்கிறது சட்டவிரோதம், தக்கார்னு ஒருத்தர் போடவே முடியாது, அறங்காவலர் குழு தான் இருக்க முடியும்னு ரொம்ப தெளிவாக சொல்லுது. இதற்கு உயர்நீதிமன்றமே உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டுகிறது. உச்சநீதிமன்றம் சொல்லதே கேட்காத அறநிலைத்துறை வந்து உயர்நீதிமன்றம் சொல்லதை கேட்ட போகிறதா இருந்தாலும் இந்த ரெஃபரன்ஸை எடுக்கிறாங்க. உச்சநீதிமன்ற ரெஃபரன்ஸை நீதியரசர்கள் உயர்நீதிமன்றம் எடுக்கிறாங்க. ஈவன் இஃப் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் எ டெம்பிள் இஸ் டேக்கன் ஓவர், ஒருவேளை அறநிலைத்துறை ஒரு கோவிலுடைய நிர்வாகத்தை எடுத்தால் டு ரெமடி த ஈவில், அங்கு நடக்கக்கூடிய குற்றங்களை பிரச்சனையை சரி செய்வதற்காக அறநிலைத்துறை அந்த கோவிலை எடுத்தால், நிர்வாகத்தை எடுத்தால், கோவில் எடுக்கிறது இல்லை, கோவில் நிர்வாகத்தை எடுத்தால், the management must be handed over immediately after the evil stands remedied. ஒருவேளை ஒரு பிரச்சனை அங்கே நடந்துருச்சுங்க, ஒரு அசம்பாவிதம் இருக்குங்க, தப்பு நடக்குதுங்க, முறையீடு நடக்குதுங்க, அதனால் அரசாங்கம் தலையிட்டு இருக்குங்கன்னு ஒரு இடத்துல ஈஓ போட நேர்ந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு உடனடியாக அந்த கோவில் நிர்வாகத்தை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. Continuation thereafter would tantamount to violation of the fundamental rights guaranteed by the Constitution. அதை மீறி ஃபிட் பர்சன் இருப்பார், ஈஓ தான் இருப்பார் அப்படின்னு தொடர்ந்தீங்கன்னா, அந்த ஈஓ தொடர்ந்தாருன்னு, அறங்காவலர் கூடி இல்லாமல் ஈஓ தொடர்ந்தாருன்னு, அது அரசமைப்பினுடைய அடிப்படை உரிமைக்கே விரோதமானது. Therefore, taking over the management in the such circumstances must be for a limited period அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஒருவேளை அங்கே நீங்கள் ஒரு ஃபிட் பர்சனை போடுறீங்க, அவர் ஈஓவாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஈஓவை போடுறீங்க, அது ஒரு லிமிட்டட் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99.4% கோயில்களில் ஈஓ, ஃபிட் பர்சன், அரசாங்கத்துடைய அறநிலையத்துடைய அதிகாரிகள் உட்கார்ந்துக்கிட்டு அவர்கள் கோயில் போல செயல்படுவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமானதா இல்லையாங்கிறது மக்களுடைய மனசாட்சியோடு யோசிக்கட்டும். சுப்ரீம் கோர்ட்டை மீண்டும் ஒரு முறை ரெஃபர் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர்கள். பவர் டு ரெகுலேட் does not mean power to supersede the administration for indefinite period. ஒரு அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் அது சரி செய்வதற்கு தான் இன்னொரு அதிகாரம் வரலாமே தவிர அந்த அதிகாரத்தை அகற்றிவிட்டு நாங்கள் அங்கே உட்கார்ந்து கொள்ளும் என்பதற்கு அல்ல. பவர் டு ரெகுலேட் டஸ் நாட் மீன் பவர் டு சூப்பர்சீட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்கள், அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்கள், அறநிலையத்துறை அதிகாரிகள், ஆணையர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், அரசாங்கம் போன்றவர்களாக காதில் விழுமா அப்படிங்கிற நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. உயர்நீதிமன்றம் தொடர்கிறது. வாட் எவர் இஸ் டன் இன் த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட் should align with the ethos of a temple. வளர்ச்சி வேண்டாம்ங்கிறது எங்களுடைய தரப்பில். நீங்கள் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய கோவிலில் நிறைய வளர்ச்சி பணிகள் இருக்கணும். ஆனால் அது கோவிலுடைய நடைமுறைக்கும் வழிமுறைக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஆகமத்துக்கும் எதிராக நடந்துடக்கூடாது. அது அதோடு ஒன்று இணைந்து தான் இருக்கணும். வாட் எவர் இஸ் டன் இன் த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட் should align with the ethos of the temple அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. The entirety of the iconic project, அந்த கள்ளழகர் கோயில் நடத்தப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து and the construction thereunder are tainted for a lack of necessary approval from the concerned authorities. அது அரசாங்கத்துடைய செயல்பாடு, அறநிலையத்துறையுடைய தலையீடு, கோவிலுடைய நிதி எடுத்து இந்த மாதிரி காசு செலவழித்தது. அப்படி காசு செலவழித்ததில் கூட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிற துறைகளுடைய அனுமதியை கூட பெறலை. ஒரு என்ஓசி வாங்கணும், ஒரு பெர்மிஷன் வாங்கணும், வந்து இந்த மாதிரி கேட்கணுன்னா பிடபிள்யூடி இருக்குது, மின்சாரத்துறை இருக்குது, மற்றவங்க இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இன்னும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குது. இது மாதிரியான பல நிறுவனங்கள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறத அதிகாரிகள் கண்டுக்கவே. அதிகாரிகளுக்கு கோவில் நிதியை பயன்படுத்த அதிகாரம் இல்லை என்பது ஒன்று. அதிகாரிகள் அரசாங்கத்தினுடைய அனுமதியை கூட முறையாக பெறலைங்கிறது 2. அவர்கள் சுத்தமாக வந்து ஆடிட்டிங்கே பண்ணலங்கிறது 3. அறங்காவலர்கள் காலி பண்ணிட்டு அதிகாரிகளே இங்கே உட்கார்ந்துருக்காங்கிறது 4. அவர்களே நிதியை செலவழிக்கிறார்கள், அதுலேயும் கணக்கு வழக்கு முறைகேடாக இருக்குது, இதுவும் ஒழுங்காக இல்லைங்கிறது 5. இப்படி வரிசையாக ஒட்டுமொத்த குற்றங்களையும் செய்திருக்கக்கூடிய கள்ளழகர் கோயிலில் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க, நிறைய உத்தரவுகளை பிறப்பித்திருக்காங்க. அடுத்தடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன நிறைய சொல்லியிருக்காங்க. இது மதுரை கள்ளழகர் கோயிலுக்கு மட்டும் பொருத்தமானதல்ல. தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை ஊடுருவிருக்கக்கூடிய, ஆக்கிரமித்திருக்கக்கூடிய
அத்தனை கோயில்களுக்கும் பொருத்தமானது. நீதியரசர்களுடைய இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்தும் அப்படிங்கிற பார்க்கணும். அதனால் அரசாங்கம் உடனடியாக தலையிடணும். அறநிலைத்துறை உடனடியாக அறங்காவலர் கூட்ட கையளிச்சுட்டு அவர்கள் வெளியே நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. அது செய்வாங்களா? அறநிலைத்துறை கட்டாயமாக செய்ய மாட்டாங்க. அப்போ எப்படி செய்ய வைக்க முடியும் அப்படின்னா, மக்களுடைய விழிப்புணர்வு மூலமாக மட்டும்தான் செய்ய வைக்க முடியும். மக்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகணும், அதிக முறை கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் வெறும்னா சாமி கும்பிட்டு வந்துடாமல், கட்டாயம் சாமி கும்பிட்ற மட்டும்தான் கோயிலுக்கு போகிறோம், வெறும்னா சாமி கும்பிட்டு வந்துடாமல் அந்த கோவிலில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுங்கிறத கவனிக்கணும். அது வந்து எதற்காக இந்த மாற்றம், என்ன மாற்றம், அந்த மாற்றம் கருங்கல் அகற்றி மார்பிள் போட்டால் அது வளர்ச்சி நினச்சிடக்கூடாது. அது வீட்டுக்கு வேணா இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து அதனுடைய பழமையும் சேர்ந்து, அதான் ரொம்ப முக்கியம், அதான் புண்ணியம். 1000 வருஷ கோயில் 2000 வருஷ கோயிலுங்க தான் நம்முடைய பெருமை. அதை கம்ப்ளீட்டாக இடித்து தரமட்டமாக்கிட்டு நான் வந்து மார்பிளில் பளிங்கில் புதுசாக கட்டினேன் அப்படிங்கிறது வந்து அது ஏமாற்று வேலை, மோசடி. அங்கே இருக்கக்கூடிய கல்களும், அங்கே இருக்கக்கூடிய திருமேனிகளும், அங்கே இருக்கக்கூடிய தூண்களும், அங்கே இருக்கக்கூடிய விமானங்களும் பல 100 கோடிக்கு போகுங்கிற பார்க்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கற்களை அகற்றி மார்பிள் போடுறேன், டைல் போடுறேன்னா அங்கே இருந்த கல் எங்காச்சுங்கிறதுக்கு என்ன எங்கே போச்சுங்கிற கேட்கணும். அப்போ மாற்றம் என்ன என்பதை கவனிக்க வேண்டும், கேள்வி கேட்கணும், சண்டை போடுவதல்ல, கேள்வி கேட்கணும். இப்படி நாம் என்னைக்கு பாஸ் அது என்ன நடக்குதுன்னு தன்மையாக உண்மையாக அமைதியாக அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாக குழுட்ட கேட்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருந்தாருன்னா ஏன் சார் அறங்காவலர் குழு போடலன்னு சொல்லி, தக்கார் இருந்தாருன்னா உங்களுக்கு என்ன சார் இங்கே வேலைன்னு சொல்லி, இஓவே வந்து தக்காராக இருந்தாருன்னா சட்டப்படி சரியா சார் இது அப்படிங்கிறத கேட்டு, இதை மாதிரி விழிப்புணர்வு கொண்ட மக்கள் அங்கே போய் நிதானமாக அமைதியாக சண்டை போடாமல் கேட்க ஆரம்பித்தா கோவிலாக இருக்கும். அரசாங்கம் அங்கே தலையிடாது. எப்படி மற்ற மத வழிபாட்டு தலங்களில் அரசாங்கம் தலையிடுவதில்லையோ அதே போல் தலையிடாமல் இருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதில் நன்றி.